சவரன் 80,000 மட்டுமே. அமெரிக்க டாலருக்கு மாறும் ரஷ்யாவின் வர்த்தகம். தங்கம் விலை அடிமட்டத்திற்கு குறையும். கடந்த 2014 உக்ரைனின் கிரிமியாவை ரஷ்யா தன்னுடன் இணைத்த போது அமெரிக்கா பொருளாதார தடைகளை விதிக்க தொடங்கியது. இது ரஷ்யாவின் டாலர் பரிவர்த்தனையை பெரிதும் பாதித்தது. 2022 உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திய போது ஒரு உத்தரவை அப்போதைய அமெரிக்க அதிபர் பைடன் பிறப்பித்தார். அதாவது ரஷ்யா வசம் இருந்த $300 பில்லியன் மதிப்புள்ள அந்நிய செலாவணி இருப்புகளை முடக்கியது. இது இந்திய மதிப்பில் சுமார் 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு சமமாகும். எப்போதும் சர்வதேச வர்த்தகத்திற்காக அமெரிக்க நாடுகள் அமெரிக்க பத்திரங்களை டாலர்களில் வைத்திருப்பது வழக்கம். இந்த அமெரிக்க கடன் பத்திரங்களைத்தான் அமெரிக்கா முடக்கியது. போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவிற்கு பிரஷர் கொடுக்கவே அமெரிக்கா இப்படி செய்தது. எனினும் இது சர்வதேச நாடுகளுக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருந்தது. ரஷ்யாவிற்கு இன்று நடந்தது நாளை நமக்கும் நடக்கலாம் என உலக நாடுகள் கருதின. இதேபோல தங்கள் வசம் இருக்கும் டாலர் அல்லது அமெரிக்க பத்திரங்களை அமெரிக்கா முடக்கினால் என்ன செய்வது என்றும் உலக நாடுகள் யோசிக்க தொடங்கின. அன்று முதல் ரஷ்யா டாலர் இருப்பை குறைத்து தங்க இருப்புகளை அதிகரித்தது. இந்தியா, சீனா, துருக்கி என பல உலக நாடுகள் டாலர் கையிருப்பை குறைத்துக் கொண்டன. 2008 பொருளாதார மந்தநிலை சமயத்திலேயே டாலரை மட்டும் நம்பியிருப்பது ஆபத்தானது என்பதை உணர்ந்த உலக நாடுகள் பிரிட்டிஷ் பவுண்ட், யூரோ, ரஷ்யா ரூபிள் மற்றும் சீனா யுவான் போன்ற முக்கிய நாடுகளின் நாணயங்களையும் கைவசம் சேர்க்க தொடங்கியிருந்தது. இந்த நேரத்தில் அமெரிக்கா எடுத்த தடாலடி நடவடிக்கை உலக நாடுகளை மேலும் டாலரை விட்டு விலக்கியது. 2016 ஆண்டில் உலகளவில் அந்நிய செலாவணி இருப்புகளில் 65% அமெரிக்க டாலர்களில் இருந்தது. இது 2025 ஆண்டிற்குள் 58% குறைந்தது. 2025 இந்தியாவின் அந்நிய செலாவணி இருப்புகளில் தங்கம் வெறும் 4.3% மட்டுமே இருந்தது. இது 2025க்குள் 15% அதிகரித்தது. 2000 முதல் 2025 வரை சீனா தனது தங்க இருப்புகளை 483% அதிகரித்தது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு வரை பிரேசில் மத்திய வங்கி ஒரு துளி தங்கத்தை கூட வாங்காத நிலையில் 2025 16 டன் தங்கத்தை வாங்கியது. இந்த சூழலில் கடந்த ஆண்டு அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இஷ்டத்திற்கு வரிகளை விதித்தார். நட்பு நாடுகள் மீதும் தடைகளை அறிவித்தார். இதனால் விழித்துக் கொண்ட உலக நாடுகள் டாலரை விட்டு விலகி தங்கத்தை வாங்கி குவித்தன. உலக நாடுகள் பொதுவாகவே டன் கணக்கில் தான் தங்கம் வாங்கும். இதனால் தங்கத்தின் தேவை அதிகரிக்கவே விலை விண்ணை முட்டும் அளவிற்கு போனது. இந்த சூழலில் தான் அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தையில் ஒரு முக்கிய டீலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் விரைவில் வர்த்தகத்திற்காக அமெரிக்க டாலரை ரஷ்யா பயன்படுத்தும் சூழல் உருவாகியுள்ளது. டாலரை ரஷ்யா மீண்டும் ஏற்றுக்கொண்டு டாலரில் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தால் தனது கைவசம் இருக்கும் தங்கத்தில் கணிசமான பங்கை ரஷ்யா விற்கலாம். சர்வதேச வர்த்தகம் மீண்டும் நார்மல் ஆகும். மேலும் பல நாடுகளும் கூட இதே நிலைப்பாட்டை எடுக்கலாம். இதன் காரணமாக தங்கம் விலை குறையும் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். இது குறித்து HDFC செக்யூரிட்டிஸ் கமாடிட்டி மற்றும் கரன்சி பிரிவின் தலைவர் அனுஜ் குப்தா கூறுகையில், மத்திய வங்கிகள் தங்கத்தை வாங்குவதை குறைக்கலாம். இது தங்கத்தின் விலையில் ஒரு பெரிய சரிவிற்கு வழிவகுக்கும். ரஷ்யா டாலருக்கு திரும்பினால் தங்கத்திற்கான தேவையை குறைத்து டாலரின் முதலீட்டை அதிகரிக்கும். இதனால் தங்கம் விலை சரியலாம் என்கிறார். இந்தியாவில் தங்கம் ஏற்கனவே அதன் உச்சபட்ச விலையிலிருந்து 15% சரிந்துள்ளது. மேற்கூறிய விஷயங்கள் எல்லாம் நடந்தால் தங்கம் விலை மேலும் குறையக்கூடும். சர்வதேச அளவில் ஒரு அவுன்ஸ் தங்கம் $3,000 வரை கூட போகும். அப்படி போனால் இந்தியாவில் 10 கிராம் தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு கீழ் விலை சரியலாம். அதாவது 1 கிராம் தங்கம் 10,000 ரூபாய்க்கு கீழ் வரும். ஆனால் இதற்கு பல விஷயங்கள் எதிர்பார்த்தபடி நடக்க வேண்டும். மேலும் இந்தியாவில் ரூபாய் மதிப்பும் சரிந்து வருவதால் சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய அளவில் தங்கம் விலை சரிந்தாலும் கூட இந்தியாவிலும் அதே அளவிற்கு சரிவடையும் என்று சொல்ல முடியாது என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்.